இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவரும் சொல்வோம்: இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. உங்கள் அனைவருக்கும் இனிய திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். நான் அமைதியாக உட்காந்துருக்கீங்க, சொல்லலாம் பக்கத்தில் ஹாப்பி ஃபீஸ்ட். எனக்கு இல்லை, பக்கத்தில் உட்காந்துன்னு சொல்லியிருக்குங்க. ஹாப்பி ஃபீஸ்ட். ஹாப்பி ஃபீஸ்ட் சொல்லிட்டீங்களா இல்லையா? சரி, ஹாப்பி ஃபீஸ்ட் சொல்லிட்டீங்க. என்ன திருவிழா கொண்டாடுறோம் இன்னைக்கு? என்ன திருவிழா கொண்டாடுறோம்? வேளாங்கண்ணி திருநாள் முடிஞ்சிருச்சு பாதை, இனிமேல் என்ன திருவிழான்னு கேட்குறீங்களா? என்ன திருவிழாவை கொண்டாடுறோம் இன்னைக்கு? அமலோற்பவ பெருவிழாவை கொண்டாடுகிறோம். நம் அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். எப்பொழுதும் பார்த்தோம் அப்படின்னா மாலை வேளையில் பேராலய கீழ்கோவிலில் திருப்பலி நடக்கும். இன்றைக்கி மாதா குளத்தில் ஸ்பெஷலாக திருப்பலி நடக்குது. ஏன் அப்படின்னா இன்றைய திருவிழா கன்னிமரியாவினுடைய அமல உற்சவத்தை நாம் கொண்டாடுகின்றோம். அதனால் இன்றைய திருவிழா உணர்த்தும் செய்தி என்ன, இன்றைய திருவிழா ஏன் கொண்டாடுகிறோம் என்பதை நாம் சிந்திப்போம். அதோடு கூட தூயோராக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா இப்படி ரோட்டில் போனோம்னா கூட்டமாக நிற்கும். 4-5 பேரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னையா கூட்டமாக இருக்குது, ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னாக்கா, எல்லாம் அடிக்கிறாங்க அதனால் நாங்களும் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போகிற குரூப் இருக்குது. ஏன் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால், எல்லோரும் சிரிக்கிறாங்க அதனால் நாங்களும் சிரிக்கிறோம் அப்படின்னு பொதுவாக போகாமல், ஏதோ இன்றைக்கி மாதா திருவிழா வந்தோம், பூசையை பார்த்தோம், கொண்டாடணும், போனோம் அப்படின்னு இல்லாமல் இந்த கன்னிமரியாவினுடைய அமல உற்பவ பெருவிழா நமக்கு சொல்கின்ற செய்தி என்ன என்பதை நம்முடைய உள்ளத்திலே தாங்கியவர்களாக அன்னையினுடைய ஆசி பெற்று செல்வோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித கன்னிமரியாவினுடைய அமல உற்பவ பெருவிழா இது ஒரு விசுவாச கோட்பாடு. 1854ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் அன்னை கன்னிமரியா அமல உற்பவி என்ற ஒரு விசுவாச கோட்பாட்டை அறிவிக்கின்றார். திருமுழுக்கின் வழியாக ஒருவருடைய ஜென்ம பாவம் நீக்கப்படுகிறது. ஆனால் அன்னை கன்னிமரியால் ஜென்ம பாவமே தீண்டாதபடி இறைவன் பாதுகாத்தார். இந்த விசுவாச கோட்பாட்டை 9ஆம் பத்திநாதர் அறிவிக்கின்ற பொழுது அவர் இவ்வாறாக சொல்கிறார்: மிகவும் பேறு பெற்ற கன்னிமரியா கருவான முதல் நொடியிலிருந்தே, மிகவும் பேறு பெற்ற கன்னிமரியா கருவான முதல் நொடியிலிருந்து. யார் வயிற்றில் கருவானாங்க அன்னை கன்னிமரியா? அன்னம்மா. யார்? சந்தனமாதான்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்வக்கீன் அன்னம்மாள். அன்னம்மாளுடைய திருவயிற்றில் கருவானார்கள். மிகவும் பேறு பெற்ற கன்னிமரியா கருவான முதல் நொடியிலிருந்து எல்லாம் வல்ல இறைவனுடைய தனிப்பட்ட அருளாலும் சலுகைகளாலும் மனித குலத்தின் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவனுடைய பேறு பலன்களை முன்னிட்டு ஜென்ம பாவத்தினின்றும் எல்லா கரையினின்றும் விடுவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டார். இக்கோட்பாடு இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டதாகும். எனவே இது எல்லா விசுவாசிகளாலும் உறுதியாக இடைவிடாது விசுவசிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் அறிக்கையிடுகின்றோம், அறிவிக்கின்றோம், வரையறுக்கின்றோம் என்று சொல்லி இந்த கோட்பாட்டை திருத்தந்தை வெளியிடுகிறார். புனித மரியாவினுடைய ஆன்மாவை ஜென்ம பாவத்தின் கரை ஒரு வினாடி முதல் தொட்டது கிடையாது. புனித மரியாவினுடைய ஆன்மாவை ஜென்ம பாவம் ஒரு வினாடி கூட தொட்டது கிடையாது. அவர் உற்பவித்த நொடியிலிருந்து கடவுளுடைய வரங்களை நிரம்ப பெற்றிருக்கின்றார். கடவுளுடைய அன்னையாக தாயாக வேண்டியவருடைய ஆன்மா இவ்விதம் தூய்மையாக இருப்பது முற்றிலும் நியாயமே. கடவுளுடைய தாயாக இருக்கின்ற இந்த ஆன்மா இப்படி தூய்மையாக இருப்பது முற்றிலும் நியாயமே. திருச்சபையினுடைய தந்தையர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? கன்னிமரியா வானதூதர்களை விட அதிக தூய்மை உள்ளவளாக இருக்கிறாள் என்று திருத்தந்தையர்கள் சொல்கிறார்கள். அதே போல பாவக்கரை அன்னை கன்னிமரியாளை ஒருபோதும் தாக்கியது கிடையாது, அணுகியது கிடையாது என்று திருத்தந்தையர்களும் திருச்சபையினுடைய தந்தையர்களும் சொல்கிறார்கள். புனித பெனவந்தூர் இவ்வாறாக சொல்கிறார்: இறைவன் விரும்பியிருந்தால் இப்போதிருக்கும் விண்ணகத்தையும் மன்னகத்தையும் விட மேலான ஒரு விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்திருக்க முடியும். இறைவன் விரும்பியிருந்தால் இப்போது இருக்கும் இந்த மன்னகத்தையும் விண்ணகத்தையும் விட மேலான ஒரு விண்ணகத்தையும் மன்னகத்தையும் உருவாக்கி இருக்க முடியும், படைத்திருக்க முடியும். ஆனால் மரியன்னையை விட மேலான ஒரு தாயை அவரால் படைத்திருக்க முடியாது என்று சொல்கிறார். மரியன்னையை விட மேலான ஒரு தாயை அவரால் படைத்திருக்க முடியாது என்று உறுதியாக சொல்கிறார்.
2ஆம் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். எபேசியர் 1:4 நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அப்ப உலகம் உருவாவதற்கு முன்பாகவே ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் ஒவ்வொரு கிறிஸ்தவளையும் இறைவன் கிறிஸ்து வழியாக தேர்ந்து கொண்டது உண்மை என்றால், இந்த உண்மை மீட்பரின் தாய் மரியாவுக்கும் இன்னும் எவ்வளவோ அதிகமாக பொருந்தும். நம்மையே அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் தனக்கு தாயாக இருக்க வேண்டியவளை எப்படி அவர் தேர்ந்தெடுத்திருப்பார்? பிரியமான சகோதர சகோதரிகளே, மரியாவை பொறுத்த மட்டில் ஜென்ம பாவம் அவரை தீண்டாதபடி அவர் கருவான முதல் நொடியிலிருந்து இறைவன் அவரை பாதுகாத்தார். நம்மை பொறுத்தவரை ஜென்ம பாவம் நம்மை தீண்டிய பிறகு அதே இறைவன் அந்த பாவத்தினுடைய கரையை திருமுழுக்கின் வழியாக நம்மை குணப்படுத்துகின்றார். ஆக மரியாவை ஜென்ம பாவம் தீண்டாமல் பாதுகாத்ததும் இறைவனுடைய அருள்தான். நம்மை அப்பாவத்திலிருந்து மீட்டதும் அந்த இறைவனுடைய அருள்தான். ஆக மரியாவுக்கு வழங்கப்பட்ட தனிப்பெரும் சலுகைகள் அனைத்தும் இறைவனுடைய இரக்கப் பெருக்கத்தினாலும் தான் கொடுக்கப்பட்டது. அதை மரியா உணர்ந்திருந்தார். தனிப்பட்ட சலுகையை கடவுள் அன்னை கன்னிமரியாளுக்கு கொடுத்திருந்தார்கள். அதை கடவுளுடைய இரக்கம்தான் என்று அன்னை கன்னிமரியாள் உணர்ந்தார். அதனால் தான் லூக்கா நற்செய்தி 1 நாம் வாசிக்கின்றோம், வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் புரிந்துள்ளார் என்று அன்னை கன்னிமரியாள் தன்னுடைய புகழ்ச்சி பாடலிலே பாடுகிறார். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் என்று சொல்லி தன்னுடைய புகழ்ச்சி பாடலிலே அவர் பாடுகிறார்கள். ஆகவே இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற நமக்கு ஒரு நம்பிக்கை செய்தியை இன்று அன்னை கன்னிமரியாள் கொடுக்கிறார்கள். எப்படி தெரியுமா? மீட்பின் தொடக்கத்திலும் சரி, மீட்பினுடைய இறுதியிலும் சரி, தொடக்கத்திலும் இறுதியிலும் அன்னை கன்னிமரியாளுடைய செயல் மிகவும் புகழ் பெற்றதாக, பேறு பெற்றதாக, உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. எப்படி? மீட்பின் தொடக்கத்தில் தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 3:15 வாசிக்கின்றோம், உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவோம், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் என்று சொல்லி நமக்காக துணை செய்ய ஒருவர் இருக்கிறார் என்று ஒரு நற்செய்தியை இன்று கடவுள் சொல்கின்றார். அதோடு கூட திருவெளிப்பாட்டு புத்தகம் இறுதியிலும் நாம் பார்க்கின்றோம், ஒரு பெண் தோன்றினால் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தால் கொடிய போராட்டத்திற்கு பிறகு அந்த அலகையை அவளுடைய வித்து வென்றெடுத்தது என்று நாம் அந்த இறுதியிலும் பார்க்கின்றோம். ஆக இந்த தாய் தொடக்கத்திலும் முடிவிலும் நம்முடைய மீட்பிற்கு உதவுகின்றார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் வாழ அழைக்கப்படுகின்றோம். அன்னை கன்னிமரியாள் அந்த மீட்பினுடைய திட்டத்தில் மிகவும் உதவி செய்தார்கள். அப்படி உதவி செய்தவர்கள் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்யாமல் போவாரா? அல்லது நான் மீட்கப்பட வேண்டும் என்று ஆவல் கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்யாமல் போக மாட்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு நாம் பெறுகின்ற பொழுது நாம் குழந்தைகளாக இருந்தோம். திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது நம்முடைய பெற்றோரும் நம்முடைய ஞான பெற்றோரும் நம்மை பொறுப்பெடுத்து கொண்டார்கள். ஒரு கடன் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுப்பது போல நாம் சிறு குழந்தைகளாக திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது நமக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ பொறுப்பெடுத்து கொண்டவர்கள் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய ஞான பெற்றோர்கள். அவர்கள் நம்முடைய ஆன்மாவிற்கு பொறுப்பெடுத்து கொண்டார்கள். அப்படி தானே? ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பெற்றோரிடமும் கேள்வி கேட்கிறோம், ஞான பெற்றோரிடமும் கேள்வி கேட்கின்றோம். இந்த பெற்றோர்கள் ஆன்மீக காரியங்களை செய்வதற்கு நீங்கள் உதவி செய்வீர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஞான பெற்றோரிடம் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது கேள்வி கேட்போம். அப்போ அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஆம் அப்படின்னு கேட்பாங்க. எப்படி உதவி செய்வீங்க அப்படின்னு கேட்டோம்னா ஞான பெற்றோர் என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதும், அப்புறம் என்ன பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதும், 1ஆம் தேதியான சிலுவை போட்டு காசு கொடுக்குறதும், அதுதான் ஞான பெற்றோருடைய வேலை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. உண்மையாகவே அப்படி தானே? ஞான பெற்றோருடைய வேலை அதுவோடு முடிந்து போகிறது என்று பெரும்பாலும் நினச்சிக்கிறோம். அப்படி தான் நடக்குது. ஞானஸ்தானம் கொடுக்குறப்போ வர்றோம், அதுக்கப்புறம் எப்போ வருவோம்? இந்த பிள்ளைக்கு பிறந்த நாள்னா அம்மா அப்பா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, வருவோம், விருந்து சாப்பிட்டுட்டு சிலுவை போட்டு காசு கொடுத்துட்டு போயிடுவோம். ஆன்மீக காரியங்களில் ஒத்துழைக்க வேண்டும். இப்போ ஞானஸ்தானம் கொடுத்தோன்னே வா, சின்ன குழந்தையாக இருக்கும்போது கையை ஆட்டிக்கிட்டு இருக்கும்போது மறைக்கல்வி கிளாஸ் கொண்டு விடு அப்படின்னு சொல்கிறோமா? இல்லை சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வரணும்னு சொல்கிறோமா? இல்லை. அவர்கள் வளர்ந்த பிறகு அந்த பிள்ளைக்கு நாம் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றோம். அந்த பிள்ளையினுடைய ஆன்மாவிற்கு நாம் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றோம். நினச்சி பாருங்களேன், இப்பொழுதுள்ள நம்முடைய கிறிஸ்தவ பிள்ளைகளே வழிமாறி சென்றிருக்கிறார்களா இல்லையா? நம்முடைய பிள்ளைகள், இளைஞர்கள் வழிமாறி சென்றிருக்கிறார்களே. அதற்கு காரணம் யார்?
உடனே பழியை தூக்கி சமுதாயத்தின் மேலே போடக்கூடாது. சமுதாயம் எப்படி இருக்குது அப்படின்னு போடக்கூடாது. சமுதாயம்னா யார்? நம்ம தான் சமுதாயம். ஆக பெற்றோராக இருக்கட்டும், ஞான பெற்றோராக இருக்கட்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டிய வயதில் சொல்லிக் கொடுத்திருந்தால், ஞான காரியங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தால் பெரியவர்கள் கீழ்ப்படிய வேண்டும், இது தவறு இது சரி என்று சொல்லி அந்த பெற்றோரும் ஞான பெற்றோரும் அந்த பிள்ளைகளுக்கு உணர்த்தி இருந்தால் அவர்கள் இந்த விதமான பாவ வழிகளில் சென்றிருக்க மாட்டார்கள். இப்போ பெரிய பிள்ளையா போய் நம்ம புலம்புறோமே, நம்ம பிள்ளைங்க இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சு, மதிக்க மாட்டான், எதிர்த்து பேசுகிறான், நல்லா இல்லை அப்படின்னா அங்கே தவறு கிடையாது. சிறு வயதிலேயே நாம் கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுத்து வளர்த்திருந்தோம் என்றால் பெரிய வயதில் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் அதனால் தான் அடிக்கடி சொல்வேன், சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுதே நம்முடைய பிள்ளைகளை ஞான காரியத்தில் ஒழுங்காக வளர்த்தோம் என்றால் அது பெரியவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும், கோயிலுக்கு செல்ல வேண்டும், பக்தியோடு இருக்க வேண்டும், தீய வார்த்தைகளை பேசக்கூடாது, இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வளர்த்தோம் என்றால் பெரிய பிள்ளையாக சென்ற பிறகு அந்த பிள்ளைகளை நாம் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டாம், அவர்களே வளர்ந்து விடுவார்கள். ஏனென்றால் நாம் சிறு வயதிலே கொடுத்த வளர்ப்பு அப்படி. நம்முடைய இளைஞர்களை ஒரு ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு விட்டால் கூட அந்த இளைஞர்கள் எந்த தவறும் செய்யாமல் வீட்டிற்கு வந்து விடுவார்கள். அதே போன்று தான் இளம் பெண்களாக இருக்கட்டும், எங்கேயாவது கொண்டு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு சென்றால் கூட நம்முடைய பிள்ளைகள் சரியாக திரும்பி வந்து விடுவார்கள். ஏன்? நாம் கொடுத்த வளர்ப்பு அப்படி, நாம் கொடுத்த ஞானப்பால் அப்படி. ஆக நாம் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றோம். நாம் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது பெற்றோர்களும் ஞான பெற்றோர்களும் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நமக்கு யார் பொறுப்பெடுத்துக் கொள்வது? வளர்ந்துட்டோம், எல்லாம் தெரியுது, அப்படி தானே? இப்போ வளர்ந்து விட்டோம், நமக்கு எல்லாம் தெரிகிறது. அப்போ யார் பொறுப்பெடுத்துக் கொள்வது? நாம் தான் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருடைய ஆன்மாவிற்கும் அவரவர்கள் தனிப்பட்ட விதத்தில் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வதற்கு, உங்களை மீட்பதற்கு அன்னை கன்னிமரியாலும் தன்னுடைய கரத்தினை உங்களுக்கு கொடுப்பார்கள். சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவங்க பொறுப்பெடுத்துட்டாங்க. இப்பொழுது வளர்ந்து விட்டீர்கள், உங்களுக்கு நல்லது எது தீயது எது உங்களுக்கு நன்றாக தெரிகிறது. ஆக நம்முடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஆன்மாவிற்கும் நாம் தான் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படிதான் இந்த திருப்பலியாக இருக்கலாம், அல்லது ஆன்மீக காரியமாக இருக்கலாம், நாம் சொல்கின்ற ஜெபமாக இருக்கலாம், அது உதவி செய்ய வேண்டும். அப்படி நாம் நம்முடைய தனிப்பட்ட ஆன்மாவிற்கு பொறுப்பெடுத்து கொண்டோம் என்றால் கண்டிப்பாக அந்த அன்னை கன்னிமரியாலும் நமக்கு உதவி செய்து நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் வாழ்வதற்கு உதவி செய்வார்கள். நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், என்னை மீட்க வேணும் அப்படின்னா அது முடியாது. நம்முடைய உழைப்பும் தேவை. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருவிழா அன்னை மாசு மறுவில்லாமல் பிறந்தார்கள். அதைத்தான் நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். மனிதர்கள் பலவீனமானவர்கள், மனித பலகீனத்தால் நாம் வீழ்கின்றோம். வீழ்வது தவறு கிடையாது, கண்டிப்பாக நாம் வீழ்கின்றோம். சிறு பிள்ளையில் நாமெல்லாம் சைக்கிள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அப்படி பெடல் போட்டு மிதித்து வர்றோம், கீழே விழுவுறோம், அப்படிவா விழுந்து கிடக்கிறோம்? கிடையாது. எந்திரிக்கிறோம், சைக்கிள் ஓட்டுறோம், பைக்கு, காரு, அப்புறம் என்ன இப்போலாம் ஏர்பிளைன், அப்படியே போயிட்டுருக்கோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கோம். அதே போல் நாம் பாவத்தில் தவறி வீழ்கின்றோம், தடுமாறுகின்றோம். தடுமாறினாலும் பரவாயில்லை, மீண்டுமாக நாம் எழுந்து வர வேண்டும். இதே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, இந்த இடமே நல்லா இருக்குது அப்படின்னு அங்கேயே நம்ம மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம்னா போட்டு அமுக்கி எடுத்துருவான் சாத்தான். விடவே மாட்டான், வர்றதுக்கு வெளியில் வர்றதுக்கு விடவே மாட்டான். அப்போ நாம் வீழ்ந்தாலும் அதிலேயே வீழ்ந்து கிடக்காமல் நாம் முன்னேறி வர வேண்டும். சாத்தானுடைய ஒரு ட்ரிக் என்ன தெரியுமா? நாம் சில நேரங்களில் பாவம் செய்கின்றோம், தவறுகின்றோம், பாவ சங்கீர்த்தனத்திற்கு சென்று நாம் மன்னிப்பு பெற்று வருகிறோம். ஆனாலும் சில நேரங்களிலே இந்த குற்ற உணர்ச்சி என்று ஒன்று இருக்கும். அதான் நம்மளை அப்படியே போட்டு குத்திக்கிட்டே இருக்கும். நீ இந்த பாவம் செஞ்சில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்மளை போட்டு குத்திக்கிட்டே இருக்கும். நாம் தான் பாவ சங்கீர்த்தனம் செய்து விட்டோமே, அங்கே போய் அறிக்கையிட்டு விட்டோமே, உருவானவருடைய வழியாக கடவுள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டாரே, மன்னித்து விட்டாரே, நாம் வர வேண்டும், திரும்பி அதையே போட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அப்படியே போட்டு குற்ற உணர்ச்சியில் அமுக்கி நாம் கடவுளிடத்திலே திரும்ப செல்லாதபடி வராதபடி நம்மை அமுக்கி எடுத்துவிடும். அதில் நாம் மாட்டிக்கொள்ள கூடாது. எனவே பிரியமான சகோதர சகோதரி, நாம் வீழ்ந்தாலும் நாம் எழுந்து வர வேண்டும். அப்படி எழுந்து வருவதற்கு உதவி செய்வதுதான் அற்புதமான அன்னை தந்த மாலை, ஜப மாலை. அந்த ஜப மாலையை நாம் கைவிட்டு விடக்கூடாது. நம்ம கழுத்தில் எத்தனையோ தங்கு செயின்லாம் போட்டிருக்கலாம், தவறு கிடையாது. அதோடு சேர்த்து கூட ஒரு ஜபமாலையும் அணிந்து கொள்ளுங்கள். எத்தனையோ பேர் கையில் மோதிரம் போட்டிருக்கலாம், அதோடு கூட சேர்ந்து ஒரு ஜபமாலை மோதிரத்தையும் போட்டுங்க. அன்னை கன்னிமரியால் என்றும் கைவிட மாட்டார்கள். அதே போல ஜபமாலை ஜபிப்பவர்களையும் அன்னை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். இதை நான் என் இரத்தத்தில் எழுதி தருகிறேன் என்று பல புனிதர்கள் தங்களுடைய வாழ்வில் சாட்சியம் சொல்லியிருக்கிறார்கள்.
நம்முடைய ஆன்மாவை காத்துக்கொள்வதற்கு இந்த ஜெபமாலை ஒரு ஜெயமாலையாக கண்டிப்பாக அது நமக்கு கை கொடுக்கும். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அன்னை காட்சி கொடுத்த இந்த புண்ணிய பூமியில் நாம் இன்று ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நீங்களும் நானும் செய்த புண்ணியம் இந்த வருடம் இந்த நேரத்திலே இந்த திருவிழாவிலே இந்த அன்னை காட்சி கொடுத்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். எனவே இந்த திருப்பலியிலே நம்முடைய ஆன்மாவை ஒப்பு கொடுப்போம். தூயோராகவும் மாசற்றோராகவும் கடவுளுடைய முன்னிலையிலும் அன்னை முன்னிலையிலும் நிற்க தொடர்ந்து வர வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.